ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து டிஎன்இ 2023யோட ப்ரீவியஸ் இயர் ரவுண்ட்ஸை வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த ரவுண்ட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து டிஎன்இ 2024 நமக்கு எப்படி வந்து கவுன்சிலிங் நடக்குங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் டிஎன்இ 2023யோட 3 ரவுண்ட்ஸை. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் தான் கவுன்சிலிங் நடந்துச்சு. பட் ப்ரீவியஸ் டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 4 ரவுண்ட் நமக்கு கவுன்சிலிங் நடந்திருக்குது. ஸோ இந்த டைம் நமக்கு வந்து 4 ரவுண்ட்ஸ் இருக்குமா இல்லை 3 ரவுண்ட் இருக்குமா நமக்கு வந்து சொல்ல முடியாது. அது டிபெண்ட் அப்பான் அவங்க கரஸ்பாண்டிங் டிஎன்இ அவங்க நடத்துகிறவங்களோட டிசிஷன் தான். ஸோ எய்தர் 3 ரவுண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை 4 ரவுண்ட் இருக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் என்னாச்சு அப்படின்னா 200லேருந்து 177 வரைக்கும் இருக்கிற கட் ஆஃபில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் நடந்துச்சு. ஸோ அவங்களோட ஜென்ரல் ரேங்க்ஸை பாருங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து ரெண்டாவது ரவுண்ட் பாருங்கள், 176.99ல் மேக்ஸிமம் கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் மினிமம் வந்து 142. அண்ட் 142க்கு பிலோ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரவுண்ட் 3 போயிட்டாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ரவுண்ட் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான், சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் காலேஜஸ் நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து எப்போ வந்து ஓப்பன் ஆகுங்கிறத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கட் ஆஃப் வந்து 177க்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட்டு எண்ட் டேட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 days தான். ஸோ இந்த 3 daysல உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், 10 AM ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனோன்னு நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து வைக்கணும். அண்ட் அதில் லாக் சாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாக் சாய்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது என்டையராக லாக் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. பட் எப்போவுமே நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணாமல் என்ன பண்ணலான்னா அந்த லாக் சாய்ஸை வந்து கொடுக்காம வைங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஏதாச்சும் சப்போஸ் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வேறு ஏதாவது காலேஜ் ஆட் பண்ணணும்னு தோணலாம் வித்தின் 3 daysல செகண்ட் டேயில். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த டைம் வந்து நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸும் வந்து மாடிஃபை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து அந்த சாய்ஸை வந்து லாக் பண்ணாமல் விட்டால் கூட உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிரும். ஓகேங்களா. அண்ட் நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி கேட்கும். லாக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கரஸ்பாண்டிங் மொபைல் நம்பருக்கு வந்து அந்த ஓடிபி வந்தால் உங்களுக்கு வந்து அது லாக் ஆகிரும். ஸோ 3 days தான் உங்களுக்கு டைம். ஆஃப்டர் 3 daysக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 4th day 10 AM உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 10 dative அலாட்மெண்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 dative அலாட்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 காலேஜ் கொடுத்துருக்குறீங்க. அந்த 10 காலேஜில் உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிற அலாட்மெண்ட் வரும். ஓகே, இதோடது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6 சாய்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். உங்களோட அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10 காலேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 10 காலேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்துருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ இந்த 6 ஆப்ஷனில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின்கிறத கொடுத்துருவீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு அவங்களோட நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆச்சோ அந்த காலேஜில் போய் நீங்கள் ஃபீஸை பே பண்ணிடணும். அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ 4th day உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. 5th day ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கையில் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும், காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டேட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கம்பல்சரி வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும். 2 to 6, அதாவது ஒரு 5 days டைம் கொடுப்பாங்க. 5 days இல்லை 6 days, 5 days தான் வச்சுக்கோங்க. 5 daysக்குள்ளே நீங்கள் கம்பல்சரி அந்த காலேஜில் போய் ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். ஸோ ஃபீஸ் பே பண்ணலாம் உங்களோட சீட் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க 9th நீங்கள் ஆக்சுவலாக பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன் போகிறீங்க, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இது எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் நீங்கள் கொடுத்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கல, அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது காலேஜ் வந்து கீழே நீங்கள் கொடுத்த 10 காலேஜ் 2 to 10க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் வந்து கம்ப்யூட்டர் அலாட் பண்ணும் பேஸ்டான உங்களோட ரேங்கை பொறுத்து. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் 4th இருக்கிற ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்குது. 4th பிளேஸில் நீங்கள் போட்ட சாய்ஸ் ஃபில்லிங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க,
உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த ஃபோர்த்தாக நீங்கள் போட்ட காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு, வந்துடுச்சு, அலாட்மெண்ட் வந்துடுச்சு. அது எனக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் ஆல்ரெடி மேலே ஒரு காலேஜ் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த காலேஜ் எனக்கு வேணும், இல்லை ஃபோர்த்துக்கு மேலே இருக்கிற 3 சாய்ஸஸ் இருக்குல்ல, அந்த 3 சாய்ஸில் இருக்கிற காலேஜஸ் எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் ரெண்டாவது, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அதாவது எனக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு அலாட்மெண்ட் வந்திருக்கும், அந்த அலாட்மெண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸில் இருக்கிற 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று எனக்கு வந்து அலாட் ஆனால் எனக்கு ஓகே அப்படிங்கிறது அது ரெண்டாவது ஆப்ஷன். ஓகே, இதை என்ன சொல்லுவாங்க, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது எப்போ வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட அலாட்மெண்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அலாட்மெண்ட் கொடுத்தவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா டிஎஃப்சி சென்டருக்கு வந்து போகணும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸு அண்ட் தென் உங்களோட ஃபீஸ் எல்லாமே அங்கே தான் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னால் பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு எல்லாமே பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதோட கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்றைக்கு தெரியும் அப்படின்னா வந்து இதை இருக்குது பாருங்கள், 2 to 6ங்கிறது வந்து ஒன்லி ஃபார் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்காம அப்போர்டு கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த 2ஆம் தேதி கொடுத்தவங்களுக்கு வந்து 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் ஆகிரும். 9th தான் கன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் கிடைக்குங்கிறது தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்டுங்கிற ஆப்ஷன். அண்ட் தேர்ட் ஆப்ஷன், இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு வந்து டிக்ளைன் அண்ட் அப்வர்டு, எனக்கு அலாட்மெண்ட் வந்த அந்த ஆப்ஷன் எனக்கு வேண்டாம். செகண்ட் ஆப்ஷனுங்கிறது நீங்கள் வந்து கொடுத்துருக்க அலாட்மெண்ட் ஓகே, இருந்தாலும் எனக்கு மேலே போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு அது வேணும். ஸோ இல்லை தேர்ட் ஆப்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து வேண்டாம், நான் டிக்ளைன் பண்ணுறேன், அண்ட் அப்போர்டாக எனக்கு இருக்கிற மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன். ஸோ இது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது இது வந்து ஒரு ரிஸ்க்கு. உங்களுக்கு மேலே இருக்க சாய்ஸில் இருந்தால் சப்போஸ் வந்து மேலே இருக்க சாய்ஸில் இருக்க காலேஜில் யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த காலேஜை டிக்ளைன் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆயிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காகவே, கிடைக்கலன்னா. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரிஸ்க்கான இது. பட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இதுவுமே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷனாக வந்து ஒரு 1 வீக் அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, எனக்கு கொடுத்த ஆர்டர் எனக்கு வேண்டாம், இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம், நான் அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன், அடுத்த ரவுண்டில் போய் நான் வேறு காலேஜ் எடுத்துக்கிறேன். பட் வந்து இதுவும் ரிஸ்க்கு தான். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலே அந்த அதுலேயே நல்ல காலேஜஸ்லாம் ஃபுல் ஆயிரும் ஆல்மோஸ்ட். ஸோ அடுத்த 2வது ரவுண்டு போனீங்கன்னா அதில் ஃபில்டர் ஆகி வர்ற காலேஜும் அடுத்த ரவுண்டுக்கு வரும் சீட்ஸு. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு எடுக்கிறது தான் உங்களுக்கு கிடச்ச ரவுண்டு நீங்கள் எடுக்கிறது தான் பெட்டர். நெக்ஸ்ட் ரவுண்டு மூவ் ஆக தேவையில்லை. ஓகே, அண்ட் ஃபிஃப்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவைட். டிக்ளைன் அண்ட் குவைட்டுங்கிறது யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து நான் வேறு காலேஜ்லேயே வந்து எனக்கு சீட் நான் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன் மேனேஜ்மெண்ட்டில். பட் நான் வந்து ஜஸ்ட்டு கவுன்சிலிங் அப்பியர் ஆக போகிறேன். அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு அலாட்மெண்ட் போட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த அலாட்மெண்ட் கிடச்சா நான் இங்கே இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவேன், இல்லைனா நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண காலேஜில் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு டிக்ளைன் அண்ட் குவைட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு குவைட் ஆகிடுவீங்க. ஸோ உங்களோட இதே வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிரும், டிஎன்இயோடது. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து அப்வர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அண்ட் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் மூவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 6 ஆப்ஷன் இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா கவுன்சிலிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். இதில் எல்லா ரவுண்ட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே வந்து ஒரு லாஸ்ட் டைம் நடந்தது. ஸோ எல்லா இதுலேயுமே நீங்கள் வந்து ஒன்றே ஞாபகம் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போடுற ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட், சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போடுற காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் கட் ஆஃபுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் போடுறது நல்லது. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் ஒரு காலேஜ் போடுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2வது ரவுண்டில் இருக்கிறீங்க, கவுன்சிலிங் 2வது ரவுண்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நான் ஒரு காலேஜ் போடுறீங்க, அந்த காலேஜ் வந்து லாஸ்ட் டைம் வந்து மினிமம் கட் ஆஃப் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 140 வந்து அந்த சீட் ஃபுல்லாக இருக்குது, உங்களோட கட் ஆஃப் வந்து 142 இருக்குது. ஸோ அப்போ டெஃபினட்டாக கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து
நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுக்குற ஆப்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்குங்கிறது தெரிஞ்சிச்சு, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன ஆகும்னா அது அலர்ட் ஆகிரும். ஒன்ஸ் அதை ஃபஸ்ட்டு கொடுக்குற காலேஜ் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் டைரெக்டாக வந்துடும். ஓகே ஓகே இவ்வளோ தான் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக பழைய ஷெடியூலு. ஸோ இதை தவிர உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. தேங்க்யூ. ஒரு